வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்னைக்கு டே எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டு இன்லேண்ட் எபிசோடில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீர்லேருந்து 262 இளைஞர்கள் ஆர்மியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்றது நேற்று பார்த்துருந்தோம். இது ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் டெப்த்தாக இன்னைக்கு பார்த்தேன். ஏன் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் நியூஸை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீ நினைக்கிற? நான் என்ன நினைச்சேன்னா, அதாவது ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அது வந்து பெரிய விஷயம். அது வந்து எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி. ஒரு ஸ்டேட்ல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கும்போதே, அது வந்து ஆச்சரியத்தக்க விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஓகே. அது மோர் ஓவர் இந்தியா பல ஸ்டேட்ல இருந்தோ பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்தோ பஞ்ச் ஆஃப் பீப்புள் சேர்றது அப்நார்மல் கிடையாது. பட் அந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜன்லேருந்து சேர்ந்தது தான் இங்கே விஷயம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் எப்பயுமே ஒரு அன்ரெஸ்டான ஏரியா, ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை மோஸ்ட்லி இருக்காது ஒரு காலகட்டத்திலலாம். அவங்க ரொட்டீனாக இந்தியன் ஆர்மியை அப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஏரியாவிலேருந்து இந்தியன் ஆர்மியிலே 262 யங்ஸ்டர்ஸ் சேர்ந்துருக்காங்கன்றது தான் அது இம்பார்ட்டன்ஸான ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். இது இது வந்து கன்க்ளூஷன். 262 பேர் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்துட்டாங்கன்னு ஹைலைட் பண்ண நியூஸ் வந்து கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டோட்டல் சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைமில் வந்து ட்ராவல் பேக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ப்ராப்பரான அலைன்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம எந்த லெவல் பின்னாடி போகிறோம் அப்படின்னா, சுதந்திரம் வாங்கின 1947க்கு போகிறோம் நம்ம இப்போ. ஸோ இனிஷியலாக ஆகஸ்ட் 14 தான் பாகிஸ்தானுக்கு இது கிடைக்குது, சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட் 15 நமக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 1948 ஸ்ரீலங்கா அப்படியே அடுத்தடுத்து பிரிட்டிஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு வெளியேறிடுறாங்க. நம்ம ஆகஸ்ட் 15 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்ப இந்தியா கிட்டத்தட்ட பல நூறு அரௌண்ட் 600 பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்னா இந்த சிற்றரசர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் உள்ளே வந்திருந்தாலும் டைரக்டாக மக்களை கண்ட்ரோல் பண்ணல, அந்த சிற்றரசர்கள் மூலயமா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சிற்றரசர்கள் மக்கள்கிட்ட வரியை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷை கொடுப்பாங்க. இப்படிதான் பிரிட்டிஷ் ரூலிங் போயிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் வெளியானதுக்கு அப்புறம் இந்தியான்றது இந்தியாவா இல்லாம 600 நாடுகள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 600 பீசஸா உடஞ்சிருந்தாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெளியேறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க அந்த 600 பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும் 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று, இந்தியா கூட இருங்க, இந்தியா ஒரு நாடு ஃபார்ம் ஆகி அந்த யூனியன் கூட இருங்க, அந்த யூனியனா இருங்க. ரெண்டாவது, பாகிஸ்தான் கூட போயிருங்க. மூணாவது, சுயநாடா இண்டிபெண்ட் கண்ட்ரியை நீங்க அறிவிச்சுக்கங்க அப்படின்னு 3 ஆப்ஷன் எடுத்து வைக்கிறாங்க. அப்பயும் வந்து இந்தியா அப்படிங்கிற பேர்லாம் எதுவும் இல்லையா? இல்ல, அப்ப இந்தியான்ற வார்த்தையை யாரு கொடுத்தாங்க நமக்கு ஹிஸ்டரி இல்லப்பா. எப்படி வந்துச்சு அது சிந்துக்கு இந்தாண்ட இருக்கு இல்லையா, சிந்து ஒரு நதி இருந்துச்சு. எல்லா நம்ம நார்த்ல இருந்து ஏசியா, வெஸ்ட் ஏசியால இருந்து உள்ளதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகுறாங்க. வெஸ்ட் ஏசியாவுக்கு வரவங்க அந்த சிந்துக்கு இந்தாண்ட இருக்க எல்லாருமே சிந்த் அப்படின்னு அங்க சிந்து பீப்புள் கூப்பிட ஆரம்பிச்சுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது இந்தியாவா மாற ஆரம்பிக்குது. காலப்போக்கில் மருவி இந்தியாவை மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்தியான்ற பேர் ப்ராப்பராக இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ இது காலத்தால் இப்படியும் மருவி வந்துருச்சு. நம்ம டீட்டெயில்டாக அந்த நேம் ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி போக வேணாம், அதை விட்டுருவோம். ஏன் அதுக்கப்புறம் இந்த இந்த கன்க்ளூஷனுக்கு இதனால் வந்துச்சுன்னு மட்டும் பார்ப்போம், டாபிக் விட்டு வெளியே போக வேணாம். ஸோ ஒரு அரௌண்ட் 600+ பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக டிவைட் ஆகியிருக்காங்க. பிரிட்டிஷ் வெளியே போகிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தனிநாடு, இல்லை இந்தியா, இல்லை பாகிஸ்தான். இந்த 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும். அப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் 595 பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியாவா ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு ஒரு 1 ஆர் 2 ஒரு அரௌண்ட் ஒரு 4-5 பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும் அவங்க வந்து நாங்கள் தனி நாடாக இருந்துக்கிறோம் அப்படின்னு, அதாவது இந்த 4-5ல் ஒரு சிலர் தனி நாடாக இருந்துக்கிறோம் அப்படின்னும், ஒரு சிலர் பாகிஸ்தான் கூட நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னும் முடிவெடுக்கிறாங்க. ம், இதில் ஹைதராபாத் வந்து பார்த்த அப்படின்னா நாங்கள் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு முடிவு சொல்லிட்டாங்க. ம், இப்போ நினச்சி பாரு, இந்தியாக்குள்ளார இப்போ இருக்க கர்நாடகாவில் ஹைதராபாத் இருக்குது. அந்த ஹைதராபாத் மூலயமா ட்ராவல் ரூட் இருக்கும். நீ ஹைதராபாத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா உனக்கு பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். திருப்பி ஹைதராபாத்தை விட்டு வெளியேறப்ப அங்கே ஒரு செக்கிங் இருக்கும், இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகிறப்ப ஒரு செக்கிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு முழு நாட்டுக்குள்ளே சென்ட்ரலில் ஒரு தனி நாடு இருக்குது அப்படின்னா அது மூலயமா ட்ராவல் வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும், அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ சிரமமாக இருக்கும், இது சரியாக வராதுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம தான் இந்தியா கூட வாங்க, இல்ல உங்களுக்கு இப்ப சிறப்பான யாருதான் இந்த கவர்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கன்னா இப்ப யாரு கவர்மெண்ட்? காங்கிரஸ். காங்கிரஸ். ம் எப்படி அவங்க கைக்கு போச்சு? இப்போ அவங்க தான்ப்பா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டி. அதுதான். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னால இருந்தே இந்த கட்சி இருக்கு அப்படித்தானே? ஆமாம் இருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு முன்னாடி தான் இருக்காங்க. ம், இந்த ஒரு கட்சி மட்டும்தான் இருக்காங்க. டோட்டல் ம், இந்தியாவுக்கும் இந்தியா சார்பாக பிரிட்டிஷ்ட வந்து பேசுறது இவங்க தான். பிரிட்டிஷ் போனதுக்கு ம், அப்புறம் இவங்களுக்கு அந்த ரூலிங்கை கொடுத்துட்றாங்க. இவங்க பிரிட்டிஷ் சட்டத்தை வச்சு அதை வச்சு அப்படியே கவர்னன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெத்தடில் தான் ஒரு ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக வந்து இந்த அயன்மேன், அவர் பேர் வேறு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது, பட்டேலா, ஐ திங்க் வல்லபாய் பட்டேல் நினைக்கிறேன், கொஞ்சம் செக் ம். பண்ணிக்கலாம். எனக்கு அவர் ஞாபகம், ஆமா ஆமா. பேர் ஞாபகம் இருக்கு, பட் டைட்டில் ஞாபகம் இருக்கு, பேர் ஞாபகம் இல்லை. வல்லபாய் பட்டேல் தான், கரெக்ட். வல்லபாய் பட்டேல் ம், தான் டோட்டல் இந்தியாவுக்கு எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் கன்வின்ஸ் பண்ணி இந்தியான்ற ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வராரு. ம், அப்போ ஹைதராபாத் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க, நாங்கள் பாகிஸ்தான் கூட இருக்கோம்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா ஹைதராபாத்தில் பீப்புள் ஹிந்து கம்யூனிட்டி மெஜாரிட்டி, பட் ரூலிங் பிளேஸில் இருக்கிறது, அரசாட்சி பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முகல் எம்பரர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ம், அலிகான் அப்படின்னு சொல்லி, ஓஸ்மான் அலிகான். நிசாம்னு சொல்லுவாங்க, முகல்ஸ் ம், ராஜா நிசாம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா பேர் ஓஸ்மான் அலிகான். அப்படி அலிகான் வச்சுக்கோமே, இல்லை கான் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்குது. ஸோ கான் தான் ஒரு முகல் எம்பரர் ரூல் பண்ணுறார். பட் கம்யூனிட்டி ஃபுல்லாக கீழே மக்கள் வந்து ஹிந்து மக்கள். டிப்ளமேட்டிக்காக அரசர்கிட்ட பேசி பார்க்குறாங்க, நீங்கள் இந்தியா கூட சேர்ந்துருங்க, உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளார சென்ட்ரலாக ஒரு பிளேஸில் வந்து இன்னொரு நாடு இருந்துச்சு அப்படின்னா அது அது எப்பயுமே சிக்கல் தான். அதனால எப்படியாச்சும் இவங்களை சேர்த்தே ஆகணும்னு முடிவெடுத்து வல்லபாய் பட்டேல் போகிறாரு, பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க. ஒன்றும் அவர் ஒத்து வரல. பட் மக்கள் எல்லாத்துக்கும் இந்தியா கூட சேரணும்னு விருப்பம் இருக்குது. அது வந்து மக்கள் வந்து இந்தியா கூட தாங்க இருக்க விரும்புகிறாங்கன்னு பேசி பார்த்துட்டாங்க, அதுக்கும் அவர் ஒத்து வரல. சரி பார்க்குறாங்க, ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. செப்டம்பர் அரௌண்ட் 13 பக்கமாக மிலிட்ரி உள்ளே பூந்து செப்டம்பர் 17 ஹைதராபாத் வந்து இந்தியா கூட இணைஞ்சிருது. மிலிட்ரி பவர் மூலயமா தான் இங்கே நடத்துகிறாங்க ஹைதராபாத்தை இந்தியா கூட இணைக்கிறது. இது ஹைதராபாத். இதே சினாரியோ தான் ஜம்மு காஷ்மீர்லேயும். இப்போ அங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் மக்கள்லாம் இஸ்லாம் கம்யூனிட்டி, அரசர் வந்து ஹிந்து கம்யூனிட்டியை ஹிந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய அரசர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹரி சிங் அப்படின்றது அரசரோட பேர். ஸோ இப்போ இந்த அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பாகிஸ்தான் கூடயும் போகல, இந்தியா கூடயும் போகல, நான் தனி நாடாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு பார்க்குறப்ப இல்ல இப்ப பாகிஸ்தான் இதுக்கு முன்னால ஹைதராபாத்துக்கு வந்து என்ன என்ன அப்படி ஆபரேஷன் பண்ணாங்க? ஆப்ரேஷன் போலோன்னு சொல்லி மிலிட்ரி பவரை உள்ளே கொண்டு போய் தான் அரசரை ஒத்துக்க வச்சாங்க, கார்னர் பண்ணி தான் ஒத்துக்க வச்சாங்க. ஆஹா. ஸோ இது இங்கே இந்தியாவுக்கு உள்ளார இருக்க ஒரு நாடு இன்னும் தனி நாடாக போகாமல் பாகிஸ்தான் கூட இணையறதா சொன்னதுனால இது சரிப்பட்டு வராது, எப்படியாச்சும் இந்தியா கூட சேர்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, ஆகலை.
மக்கள் விருப்பம் கேட்டு பார்த்தா மக்கள் எல்லாருக்கும் இந்தியா கூட சேர்ந்தா விருப்பம் இருந்துச்சு. அதனால ஆர்மியை உள்ள கொண்டு வந்து அரசரை ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கிட்டாங்க, இந்தியா கூட இணைச்சிட்டாங்க. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ரிவர்ஸ் சினாரியோ. அங்கே கம்யூனிட்டி எல்லாம் இஸ்லாம், அரசர் வந்து ஹிந்து. இங்கே கம்யூனிட்டி எல்லாம் ஹிந்து, அரசர் வந்து இஸ்லாம். இந்த சினாரியோ மட்டும் தான் மாறுது. அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹைதராபாத் இப்படி ஹேண்டில் பண்ணிட்டாங்க. காஷ்மீர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, அவர் தனிநாடுன்ட்டாரு. ஹரிசிங்குன்ற அரசர் எங்களுக்கு தனி நாடாக நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாரு. 1947 தான் இங்கே தனி நாடாக தான் இருக்காங்க. இங்கே இஸ்லாம் கம்யூனிட்டின்றதுனால இஸ்லாம் கம்யூனிட்டி மோஸ்ட்லி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பார்டரை தாண்டி, பாகிஸ்தான் பார்டரை தாண்டி ஜம்மு காஷ்மீருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் போனதுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட்டோட பாகிஸ்தான் ரொம்ப உள்ளே இறங்கி வராங்க. அவங்க தடுக்கிறதுக்கான அளவுக்கான ஃபோர்ஸு ஹரிசிங் கிட்ட இல்லை, அரசர்கிட்ட இல்லை. சரி, இதை வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இவங்க சோல்ஸ் இங்கேருந்து ஆர்மி போய் பாகிஸ்தானை பார்டருக்கு தள்ள முடியல. எது வர ஊடுருவி வந்தாங்களோ அதோட ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அரௌண்ட் 60-65% லேண்டு வந்து இந்தியாவோட கண்ட்ரோல் கிட்டையும் இந்தியாவோட ஆர்மி என்ட்ரி ஆகியும் ஒரு 25-30% வந்து பார்த்தீங்கன்னா 65னா 5-7 35-40% வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் வந்துடுது. அதுதான் பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பிஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சா. இப்போ அரசரும் இந்தியாவோட கவர்மெண்ட்டும் என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா, பாகிஸ்தானை தடுத்தாச்சு, அதுக்கு மேலே ஏறி வராமல் எது வர ஊடுருவி இருந்தாங்களோ அதோட ஹோல்டு பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்போன்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப ஜம்மு காஷ்மீரோட டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர், அப்புறம் கம்யூனிகேஷன், அந்த ஜம்மு காஷ்மீருக்குள்ளே மக்கள் அப்புறம் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இந்தியா பொறுப்பேற்றும். இந்தியா தான் அத்தாரிட்டி. ஜம்மு காஷ்மீருக்காக மற்ற உலக நாடுகள்கிட்ட பேசுகிறதும், மற்ற உலக நாடுகள் ஜம்மு காஷ்மீர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். டிஃபென்ஸ், ஜம்மு காஷ்மீரோட டிஃபென்ஸும் இந்தியாவோட பொறுப்பு, ஆனால் ரூலிங் மட்டும் அவர் பண்ணுவார். இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ 1952 வரை இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. 1952ல் சரி, இந்த அளவு இருந்தால் பத்தாது, இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் சொல்கிறாங்க. இந்த டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர், அப்புறம் கம்யூனிகேஷன் மட்டும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 1952 வரை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அமுல்படுத்திடுறாங்க, ரன்னிங்கில் இருக்குது. இதுக்கு மேலே இதிலே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக நீங்கள் இந்தியா கூட கம்ப்ளீட்டாக சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து இல்லைங்க எங்களால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ திருப்பி உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப, நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலான ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், நீங்கள் இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டாக இருங்க, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் லேண்டு வாங்கிக்கலாம், ஆனால் மற்ற இந்தியா ரீஜனுக்கு எந்த மக்களும் உங்கள் ஊரில் லேண்டு வாங்க முடியாது. இந்தியாவோட எல்லா சட்டங்களும் உங்கள் ஊரில் கட்டாயமாக அமுல்படுத்தணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம். இந்தியாவில் போடக்கூடிய சட்டத்திட்டங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இதுவே மெஜாரிட்டி தான் மேஜர் பாயிண்ட்ஸ். அதுதான் ஆர்டிக்கல் 370 சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆர்டிக்கல் 370. அப்புறம் ஆர்டிக்கல் 35A. இந்த ரெண்டு நம்ம இந்தியாவோட சட்டத்தை இந்த ரெண்டு கான்ஸ்டியூஷன் மூலயமா அவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு சட்ட புத்தகம் வச்சுக்கலாம், இந்தியாவோட எல்லா ரூலையும் அமுல்படுத்தணுன்ற கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் எந்த இடத்துல இருக்க மக்களாக இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் இடம் வாங்க முடியாது, ஆனால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் எங்கே வேணால் இடம் வாங்கலாம். இந்த மாதிரிலாம் சில சலுகைகள் கொடுத்து அவங்க வந்து இந்தியா கூட அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. 1952ல் அது ஒரு ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கப்ப ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் ஏரியா சொல்கிறேனே, பாகிஸ்தான் பார்டரில் இந்த பக்கம் இஸ்லாம் கம்யூனிட்டின்றதுனால நிறைய கலவரங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்தியன் ஆர்மிக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் ஒரு ஒத்தே வராது. ஏன்னா மக்களுக்கு இந்தியன் ஆர்மி ஏற்றுக்க விருப்பம் இல்லை, அரசர் ஏற்றுக்கிட்டாரு, மக்களுக்கு விருப்பம் இல்லை.
ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்றது அப்ஜெக்டிவ். ஆனால் அது மக்கள் முதல்ல ஏற்றுக்கணும். ஆனால் மக்கள் அங்கே ஏற்றுக்கிற சூழல் இல்லை. மக்கள் ரெகுலராக ஏதோ ஒரு அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வித்து டெரரிசம் ஹெல்ப்போட, பாகிஸ்தான் ஹெல்ப்போட பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அக்ஸைச்சின்னு சொல்லி டிபெட்டோட ஏரியா, டிபெட் வந்து சைனா எங்களோடதுன்னு சொல்லிட்டு, டிபெட்டுக்கு பக்கத்தில் இருக்க சில பார்ட்டும் எங்களோடதுன்னு சொல்லி சைனா ஒரு பக்கம் போராடிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பக்கம் பிரச்சனை. ஒரு பக்கம் பாகிஸ்தான் எங்களுதுன்னு, ஒரு பக்கம் சைனா இது எங்களுதுன்னு பிரச்சனை. இந்த டைமில் என்னதான் பண்ணான்னு பார்க்குறப்ப 2019 வரையுமே இந்த அண்ட்ரஸ்டான சுச்சுவேஷன் ஓடிட்டே இருக்கு. இந்த இந்த ஆர்டிக்கல் 370ன்றது ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு இந்த ஸ்கீமெல்லாம் இந்த சலுகைகள்லாம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்டிக்கல் 370யும் 35A கேன்சல் ஆகிரும் அப்படின்றது தான் இனிஷியல் பேச்சுவார்த்தை. பட் ஈவன் ஜம்மு காஷ்மீரில் அவங்களுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம் உருவாக்குறதுக்கு அப்புறமும் கூட இந்த ஆர்டிகல் 370யும் 35A 2019 வரை கண்டினியூ ஆச்சு. 2019 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணுறாங்க. ப்ரெசண்ட் கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணிட்டு ஸ்டேட்டாக இருந்ததை உடச்சி யூனியன் டெரிட்டரியை மாற்றிடுறாங்க. ஹலோ ஸோ ஸ்டேட்டுன்ற பேர் 1952லேருந்து 2019 வரை ஸ்டேட்டுன்ற அங்கீகாரத்தில் ஆர்டிகல் 370 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2019 செப்டம்பர் அரௌண்ட் செப்டம்பர் நினைக்கிறேன். அரௌண்ட் செப்டம்பர் தான், சாரி அக்டோபர். 2019 அக்டோபர் அன்னைக்கு பார்த்தா அப்படின்னா அதை ஸ்டேட்டுன்ற பொசிஷனில் இருந்து ஸ்டேட்டஸில் இருந்து யூனியன் டெரிட்டரியை மாற்றுறாங்க, பிரிக்கிறாங்க, ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இங்கே ஆந்திர பிரதேசை ரீஆர்கனைஸ் பண்ணி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் பிரித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரை ரீஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர்னும் ஒரு பக்கம் லடாக்னும் பிரிக்கிறாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அந்த பேர் இருக்கக்கூடிய ரீஜன் யூனியன் டெரிட்டரிக்கு லெஜிஸ்லேச்சர் இருக்குது, சட்ட புத்தகம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக இஸ்லாம் பாப்புலேஷன் அதிகம், இஸ்லாம் மதத்தை வழிபடக்கூடிய மக்கள் அதிகம் ஜம்மு காஷ்மீரில். இது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. இந்தாண்ட லடாக்கில் பார்த்தா அப்படின்னா இஸ்லாம் பாப்புலேஷன் கம்மி. இப்போ ஜம்மு காஷ்மீர்னு ஒரு பெரிய ஸ்டேட்டாக பார்க்குறப்ப இஸ்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு. இப்போ யூனியன் டெரிட்டரியை பிரித்ததுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ன்ற யூனியன் டெரிட்டரியில் மட்டும் இஸ்லாம் பாப்புலேஷன் அதிகம். பட் இங்கே லடாக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, பிரச்சனைகள் இல்லை. ஸோ முதல்ல அங்கே ஆர்மியை இறக்கி அங்கே ஒரு நார்மல் சுச்சுவேஷனை கொண்டு வராங்க, எல்லாத்தையும் ப்ரொசீஜர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடத்தி அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டரை போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு அமைதியான சூழல் 2019க்கு அப்புறம் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களோட அப்ப அந்த மன்னர் இப்போ வம்சாவினர் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்றப்ப அதுவும் போயிடுச்சு. இப்ப இந்த 1952லே இந்த இந்தியா ஃபுல்லா ரீஆர்கனைஸ் பண்ணப்பயே அரசர்கள்ன்ற பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சட்டத்தின்படி யாருமே அரசர் தீனேஸ்வரன் கூப்பிட முடியாது, ராஜான்னு பேர் வச்சுக்கலாம். ஆனா டைட்டில் படிச்சு வாங்கின டைட்டிலோ தொழில வாங்கின டைட்டிலோ மட்டும்தான் பேருக்கு பின்னாடி யூஸ் பண்ண முடியும். இந்த டாக்டர் கமலஹாசன், பத்மபூஷன் வாங்கின பட்டம் பத்மபூஷன் ஸ்ரீ கமலஹாசன் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற டைட்டிலையோ இல்லை படித்து வாங்குற டைட்டிலையோ பயன்படுத்திக்கலாம். நாங்கள் அரசராக வாழ்ந்தோன்னு அந்த ராஜான டைட்டிலை யூஸ் பண்ணக்கூடாது, பேர் வச்சுக்கலாம், டைட்டிலை யூஸ் பண்ணக்கூடாது. இளையராஜான்றது பேரு, ஆனால் டைட்டில் கிடையாது. டைட்டில் யூஸ் பண்ணால் அது அஃபென்ஸ், இந்தியாவுக்கு எதிராக பண்ணக்கூடிய அஃபென்ஸ். அதனால இந்த ராஜான்ற பேரு இந்தியாவில் யாரும் டைட்டில் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அரச குடும்பத்துக்கு ஒரு சில ஜென்ரேஷனுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வித்தவுட் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணம் கொடுக்குறாங்க எல்லா அரசர்களுக்குமே. அரசோட பையன் அவரோட பையன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிடுறாங்க, இனிமேல் எல்லாம் நார்மல் தான் அப்படி கட் ஆஃப் பண்ணிடுறாங்க.
யாருக்கும் சலுகைகள்லாம் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி ஜம்மு சலுகையா காஷ்மீர் இல்ல அவங்க வரி வாங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு நிறுத்திட்டு அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும்ட்டு இல்லப்பா, சும்மா ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த இருந்தாங்க. மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து தான் இந்தியாவுன்னு ஒரு நாட்டை கொண்டு வராங்க, ஒன்று சேர்க்குறாங்க. சும்மா வாங்க வாழ்ந்து ஒன்று சேருங்க சேர மாட்டாங்கல்ல. அது அரசருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பாருல, அவர் கிங் தான். கிங் தனக்கான அட்வான்டேஜ் என்ன, நம்மளோட பவர் என்ன, உங்க நல்ல பொசிஷன் இருக்கும், ஆனால் நீங்கள் ராஜா கிடையாது, மற்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அப்படியே இருங்க, மக்கள் மதிப்பு கொடுப்பாங்க, அப்படி சுற்றிக்கிட்டு இருங்க, கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து புரட்சி ஆக்கிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து அவங்க சைலண்ட் ஆக்குறாங்க. அது அந்த மாதிரி அரசர் குடும்பத்தை அப்படி ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த ஹரிசிங் இருக்கிறப்பயே, ஹரிசிங் இருந்த ப்ரெசன்ட் டைம்லயே அந்த ஸ்டேட்டுக்கு யார் பிரைம் மினிஸ்டர், அதான் சட்டப்புத்துக்கு வச்சுக்க சொல்லிட்டாங்கல்ல, யார் அந்த ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டுக்கான பிரைம் மினிஸ்டர்ன்றதை அவரே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவர் இருக்கப்பே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அங்க அந்த இந்த 2019 ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணி 2 யூனிட் ஏரியா பிரித்து அப்புறம் 370 அபாலிஷ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து எலெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர், அதான் ஓஸ்மன் அப்படின்னு பேர் வரும். அவர் பேர் வாயிலே வர மாட்டேங்குது. ஒமர் அப்துல்லா. அவர் தான் 2019 அபாலிஷன் ஆஃப் 370க்கு அப்புறம் அவர் தான் சீஃப் மினிஸ்டராக வராரு. ஸ்டில் கண்ட்ரி செகண்ட் டைமும் அவர் தான் கண்டினியூ பண்ணுறாரு. 2024 எலெக்ஷன் வச்சுருக்காங்க ஜம்மு காஷ்மீரில். இந்த 2024 எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சுட்டு இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை வச்சு தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. இந்தியாவோட சட்டங்கள் தான் இனி அங்கேயும் அமுல்படுத்தப்படுது. ஸோ இப்போதான் டெவலப்மெண்ட்டை நோக்கி அந்த யூனியன் டெரிட்டரி போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் பகல்காம் அட்டாக் நடக்கிறது. இப்போ இங்கே டெல்லியில் ரெட் ஃபோர்ட் அட்டாக் நடந்தது. இப்போ இதன் மூலயமா அந்த மக்களுக்கு இன்னும் அந்த அங்கே இருக்க இஸ்லாம் பாப்புலாரிட்டின்றதுனால அந்த மக்கள் மேலே ஒரு கருப்பு புள்ளி கிரியேட் ஆகுது. அதுக்கு தான் இவர் சொல்லியிருப்பாரு, எல்லாரையும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு அன்ரெஸ்டாக இருந்த இடத்துல எப்பயுமே இந்தியாவோட ஆர்மியவும் இந்தியன் கவர்மெண்ட்டையும் அப்போஸ் பண்ணுற மாதிரி மக்கள் இந்தியான்ற ஸ்டேட்டாக இருந்தாலும் யூனியன் டெரிட்டரியை மாற்றினாலும் அந்த பாகிஸ்தான் தான் நமக்கான தாய்நாடுன்னு உணர்வு கொண்ட மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, இருந்தாங்க. அவங்க அப்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை யார் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால தான் அந்த இடத்துல டெரரிசத்தை சப்ரஸ் பண்ணி டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டனல்லாம் கட்டி அங்கே ஜம்மு காஷ்மீரில் டூரிசம்லாம் பில்ட் பண்ணி இப்போ டெவலப்மெண்ட் பார்த்து நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் ஏன் இந்த ஜம்மு காஷ்மீருக்காக இவ்வளோ போராடுறாங்க அப்படின்னா, ஆப்பிள், கேஷ்யூ நட்டு முக்கியமாக அந்த பாட்டில் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக வளரும். ரெண்டாவது, அங்கே நேச்சுரல் கேஸ் இருக்குது, ஆனால் அதை எடுக்க வேணாம், அது ஒரு ரிசர்வாக இருக்குது, பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்காங்க, தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை கைவிட்டக்கூடாதுன்றதுனால இவ்வளோ போராட்டம். இதுதான் பெரிய விஷயமா தெரியுது. ஆமா, இப்ப இந்த ஒரு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்த, ஏன்னா ஆப்பிள் உலகத்துல எல்லா இடத்துலயும் சர்வசாதாரணமா வளர்ந்துடாது, அது ஒரு விஷயம். டர்க்கிக்கு இங்க இருந்தா நிறைய டன்ஸ் கணக்கு ஆப்பிள் போகுது, நமக்கு இங்கன்னு தெரியறது இல்லை. பட் ஆப்பிளோட மார்க்கெட், காஷ்மீர் ஆப்பிள் ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ரிசோர்ஸ் அங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்தா அப்படின்னா அதை டக்குன்னு கை விடுறதுக்கு நமக்கும் மனசு வரல, விட்டுட்டு போகிறதுக்கு பாகிஸ்தானுக்கும் மனசு வரல. போராடி ஒரு அண்ட்ரஸ்டாகவே அங்கே இருக்க மக்கள் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் இந்த ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இப்போ இவ்வளோ ஜேர்னிக்கு அப்புறம் தான் இப்போ அந்த ஏரியாவில் அந்த இந்தியாவுக்கு எதிராகவோ இந்தியன் ஆர்மிக்கு எதிராகவோ அந்த
ஒரு வெறுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கவும் தான் இந்த 262 இளைஞர்கள் ஆர்மியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நேரத்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணல, 1952 தான் இந்தியாவோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது இன்னைக்கு 2025ல அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 48, இந்தாண்ட ஒரு 25, 60, 70, 73 வருஷம், இது ஒரு லாங் டைமில் ஏன் இப்போ சேர்றாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ தான் மக்கள் முன்னேற்ற பாதையில் போகிறதுனால நம்மளை இந்தியாவே பாதுகாத்துக்கும், நமக்கு டெரரிசம் தேவைப்படாது, கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண தேவையில்லை, நமக்கு தேவைப்படுற வளர்ச்சியை கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஓகே. இன்னொரு நாட்டுக்காரன் உள்ள வந்து அட்டாக் பண்ணால் டெரரிசம், நம்ம நாட்டுக்காரனே துப்பாக்கி எடுத்து நம்மளை அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இது இது இந்த கேட்டகரிக்குள்ளார தான் வருமா? ஆமா, இப்போ இவங்க ஆர்மியை கொண்டு சப்ரஸ் பண்ண முடியாது. அப்போ உள்நாட்டு மக்களே நீ கொல்ற அப்படின்னு சொல்லி டிக்டேட்டர்ஷிப்பா போயிடும். ஆமா. அப்ப உள்நாட்டு மக்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கவர்மெண்ட் தான் நம்மளோட வாழ்க்கையை கெடுக்குதுன்ற மாதிரி வச்சிருக்காங்க. அங்க டெவலப்மெண்ட் இல்லை, அந்த டெவலப்மெண்ட் இல்லாம யாரு காரணம்? கவர்மெண்ட் தான் காரணம். அப்போ திசை திருப்பி விடவும் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா போராடுறாங்க மக்களே. அப்ப தன்னாட்டு மக்களை தானே அழிச்சோம் அப்படின்னா அது உலகளாவே பெரிய பிரச்சனையா மாறிடும். அப்போ இவங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், ஆனா அந்த மக்களே டெவலப்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமை தடுப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நம்மள சுரண்ட போறாங்க அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இதெல்லாம் தாண்டி அந்த ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணி 370 கேன்சல் பண்ணி, கேன்சல் இல்லை அபாலிஷ் பண்ணி, ஸ்டேட்டாக இருந்ததை யூனியன் டெரிட்டரியாக மாற்றி அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் வச்சு அதை ப்ராப்பராக அமைதியான முறையில் எந்த கலவரும் இல்லாமல் எலெக்ஷனை முடித்து அந்த எலெக்ஷனில் டெமோக்ரட்டிக்காக ஒரு சிஎம் செலக்ட் ஆகி அந்த சிஎம் இந்திய சட்ட புத்தகத்தை வச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டு இப்போ அங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டெவலப்மெண்ட் பார்த்ததுனால தான் அந்த அன்ரெஸ்டான ஏரியான்னு சொல்லக்கூடிய ஏரியால இருந்து இந்த 262 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. டே டு டே லைஃபுக்கே உனக்கு வருமானம் இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? கேள்வி கேட்ப, சண்டை போடுவ. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வரேன், அவனை ஹெல்ப் பண்ற பேர்ல வந்து உன்னை ஏமாத்த பாக்குறான், உன்னை சொரண போறான், இன்னும் அவனை உள்ள விட்டா நீ வாழ்க்கையை முடிஞ்சுதுன்னு 4 பேர் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவ? ஐயோ வந்து இருக்கிறத இன்னும் மோசமாக்கிற போறாங்க அப்படின்னு போராடுவோம்ல. இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க, பார்த்துப்பாங்கன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு டிப்ளமேட்டிக்காக வயலன்ஸ் யூஸ் பண்ணாமல் சாஃப்ட் பவர் மூலயமா இந்த அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. இதனால தான் அந்த 262 யங்ஸ்டர்ஸும் வந்து சேர்ந்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு வீடியோவோட கன்க்ளூஷனுக்கான டோட்டல் ஸ்டோரி. ஸோ இப்போ இந்த கன்க்ளூஷன் புரிஞ்சுதான் ஏன் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு? புரியுது. கேள்விகள் இருக்கா? இல்லை. ஓகே, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டு இன்லேண்ட் எபிசோடில் ஒரு டாப்பிக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கில் ஏதாவது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.